அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருத்தன் தற்கொலை செய்வதற்காக வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. தற்கொலை செய்வதற்காக என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, அ போயிட்டுருக்கும்போது ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில உட்கார்றான். அ சற்று களைப்பா இருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டுருக்கிறான். உட்காந்துட்டுருக்கும்போது, அப்போ அந்த வழியாக வந்த ஒருத்தன் என்ன செய்றான் அப்படின்னா, அந்த குப்பை தொட்டிய பார்க்குறான். அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்து பெறக்கிட்டு அவன் போயிட்டே இருக்கான். இன்னொன்னு அடுத்தவன் ஒருத்தன் வாரான். அவன் வந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய பேப்பர்கள்லாம் இருக்குல்ல, பேப்பர்கள்ல அந்த மாரி குப்பைகள அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். அடுத்து கொஞ்ச நேரத்தில அங்க ஒரு நாய் வருது. அந்த நாய் வந்தோனே அதில இருக்கக்கூடிய எச்சிலை சாப்பாடு, எச்சி இதெல்லாம் அது சாப்பிடுதுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி ஒண்ணு வருது. கோழி வந்தோனே அதில அதுக்குண்டான உணவுகள் அதில இருக்க அத கொத்தி திங்குது. இப்படி பார்த்துட்டே இருந்தவன் யோசனை பண்றான். ஒரு சாதாரண குப்பத் தொட்டியில, ஒரு வேண்டாம் என்று கொட்டப்பட்ட குப்பத் தொட்டியிலிருந்து, இத்தனை பேர் பயனடைகின்றார்களே! அவருடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி, இத்தனை பேர் அதிலிருந்து எடுத்துச் செல்கின்றார்களே! அப்ப நம்மால் ஏன் முடியாது? நம்ம ஏன் 4 பேருக்கு உதவியா இருக்க முடியாது? நாம ஏதாவது செஞ்சு இந்த உலகத்தில வாழ்ந்தா என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாழ கிளம்புகிறான். எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே நமக்கு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம, வாழ்க்கையில எப்பவுமே பறக்கிறதற்கு ஆசைப்படாம, இருக்கிறதைக் கொண்டு நாம் என்ன செய்யுங்க, முதல்ல அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மள்ட்ட என்ன இருக்கோ, அதைக் கொண்டு நாம் முயற்சி செய்து, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், வாழ்க்கையில முன்னேறிட்டே வரணுமே ஒழிய, எடுத்த உடனே நாம என்ன செஞ்சிடக்கூடாது. இப்போ சில பேர் வசதியானவங்கள பார்க்குறோம். பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, எல்லோருமே என்ன செஞ்சிட மாட்டாங்க. வசதி எல்லோருக்குமே வசதி உடனே வராதுங்க. அந்த வசதிகளை பெறுவதற்காக அவர் பல தியாகங்களை செய்திருப்பார்கள். பல செல்வங்களை இழந்திருப்பார்கள். அதையெல்லாம் கடந்து தான் இன்று அவர்கள் வசதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே போல தான் எடுத்தோனே நாம் என்ன செய்யக்கூடாது, வசதியாக வரணும் என்று இல்ல. இன்னைக்கு அந்த மாரிலாம் நெனைக்கிறதுனால தான் நெறைய பேருக்கு வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா வெறுப்பாகுது. என்னடா வாழ்க்கை! நம்ம என்னதான் சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொருத்தன் சும்மாவே இருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம சொல்லுவாங்கல்ல, எண்ணெய தடவி மண்ணுல ஒரு நாள் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாரி, அது சில பேருடைய அதாவது சில பேருக்கு இயற்கையா சும்மா இருந்தாலே எல்லாமே கிடைக்குங்க. சில பேருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் குறைவாக தான் கிடைக்கும். அதற்காக மனம் வெறுத்து விடக்கூடாது, வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடாது. நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதிலே ஒரு என்ன செய்வான், நான் நிரந்தரமா செய்து கொண்டிருக்கும்போது, அல்லாஹ் அதிலே ஒரு நல்ல வழிய காட்டக்கூடியவனா இருக்கின்றாங்க. எனவே எப்பொழுதுமே பொறுமையை இழக்காதீர்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.